அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். குரு பகவானின் வக்கர நிவர்த்தி. மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிலையில் இருக்குதுங்க. இது 2023 கடைசி கட்டம், அதாவது 30ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு நிவர்த்தி ஆகுது. நிவர்த்தியாகி 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே இந்த குரு மேசத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் பார்வையை உங்களோட ராசியை பார்க்குதுங்க. அப்படின்னா 122 நாட்களும் கண்டிப்பாக இந்த குருவினால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுக யோக பலன்கள் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குரு ஒரு நல்ல சுபர், அருமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதான் குரு. அப்போது இது இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதா அப்படிங்கன்னு பார்த்துட்டோம்னா, முழுமையாக அதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து இணைந்து இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அதே சமயத்தில் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அப்படின்னா அன்பால் தட்டி கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல உள்ளத்தோடு அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவங்க தாங்க தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா தனுசுங்கிறது குரு பகவானினுடைய சொந்த வீடு. இந்த வீட்டில் பிறந்தக்கூடிய ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே கள்ளங்கவடம் இல்லாமல் இருப்பீங்க. தன்னுக்கு மீறி கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா குருவோடைய கேரக்டர் அப்படியே இருக்கும். ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களில் குரு பார்த்தால் திருவருள், குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குரு மட்டும்தாங்க தனஸ்தானத்தை உருவாக்குறது, கல்விஸ்தானத்தை உருவாக்குறது, குடும்பஸ்தானத்தை உருவாக்குறது, புத்திரஸ்தானம். நம்ம இந்த சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து நம்ம என்னதான் நம்ம செல்வந்தர்களாக வாழ்ந்தாலும் நம்மளுடைய பேரை சொல்கிறது நம்மளுடைய வாரிசு. அப்போ அந்த ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடியது, அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தாங்க. அப்போ இந்த குரு எவ்வளோ பெரிய முக்கியம். இந்த குரு நல்லா இருந்தால் தான் இன்னொரு கிரகம், இப்போ சனியே கூட, அதாவது எல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலும் யாரும் தடுக்க முடியாதுன்னு கூட நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அது நம்மளால் வாங்க முடியுங்க. அதுக்கு காரணம் இந்த குரு பகவான். அப்படின்னா இந்த குரு எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிற ஸ்தானம் ஒன்று. அதை விட உங்கள் ராசி நாதரே அவர் தான். இவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதரும் 1ஆம் அதிபதியும் குரு பகவான், சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதியும் குரு பகவான். அவர் எங்கே இருக்கிறார்? 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இது வக்ரத்திலிருந்து எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே இது வரைக்கும் கடந்த காலம் தடுமாற்றம். பற்றாத குறைக்கு கடந்த காலகட்டம் ஒரு 7 வருஷம் 7 8 வருஷ காலமும் நீங்கள் படாத கஷ்டம் பட்டவங்க. 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கை, நீங்கள் எல்லாம் நான் தான் முதல்ல சொன்னேனே, எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாமே கெட்டு போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அதனால் மற்றவங்களால் ஏமாற்கப்பட்டவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அன்புங்கிற ஒரு வார்த்தையிலையும் பாசங்கிற ஒரு பணிவிலையும் பலவிதமான நீங்கள் ஏமாற்றங்கள் சந்தித்து இன்றைக்கி இருந்ததெல்லாம் போச்சு, நான் வெறும் கையில் நின்றுட்டுருக்கிறேன். குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? வேலையிலையும் பார்த்தோம்னா பிரச்சனைகள், அனுபவம், ரொம்ப வருஷம் பார்த்த தொழில் அனுபவம் இருக்குது, ஆனால் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் அமையலை. இருக்கிற தொழிலையும் பிரச்சனை, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் தடுமாற்றமாக தப்பாக போகுது. நான் எடுக்கிற முடிவு சரியில்லையா, இல்லை நான் பண்ணுற விஷயம் சரியில்லையா, ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. பண்ணுறது பூரா தப்பாக பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறோம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு யாருக்கு நீங்கள் உதவி பண்ணீங்களோ அவங்க உண்மையில் நடாத்தில் விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாமே ஒத்து கண்டிப்பாக அவங்களுடைய தேவைகள் முடிகிற வரைக்கும் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் தேவைகள் முடிஞ்சது யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போயிருப்பாங்க.
இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து நல்லா இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் பின்வாங்கும்போது கெட்டவங்களை வாழ வச்சோம், இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பார்த்தா ஒதுக்கி விடுற அளவுக்கு இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. சில தசாபுத்தி அதே மாதிரி இந்த குரு பலவீனமாக கடந்த காலத்தில் இருந்திருந்தால், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த நிலை வந்து என்னென்னா நம்மளை ஓரங்கட்டு ஒதுக்கப்பட்டாலும் நாம் முயற்சி எடுத்து நல்ல நிலையில் வரணும்னு நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னா தடுமாற்றங்களாக தான் இருக்குது. 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் முடிஞ்சாலும் முழுமையான பலன் கிடைக்கலையே. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தது இத்தனை வருஷம், 1.5 வருஷ காலகட்டம். அப்போ இந்த 1.5 வருஷ காலகட்டம் அது பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கடி, பிரச்சனை, பணம் நிற்காதுங்க, சொத்து பிரச்சனை, சந்தோஷம் இருக்காது, குழந்தைங்களுக்கு தேவையானது ஒன்று உருவாக்கி பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஆளானவங்களாக இருந்தால் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதோ ஒரு பிரச்சனை. அவங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், தப்பு இல்லை, ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏதாவது இதில் வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நேர காலம் அந்த தசாபுத்திகள் பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காது, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு சந்தோஷமாக உட்கார்ந்து கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இல்லை இந்த குடும்பம் எல்லாம் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா மொத்தமாக கொண்டுட்டு போய் தொழிலில் விட்டுரும். குடும்ப ஒற்றுமையாக இருக்குது, பந்த பாசமாக இருக்குதுன்னா தொழில், வேலை இல்லை. வேலையில் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு நான் வேலை செஞ்சு பல பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கூட இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா வேலையே சுத்தமாக முதலீடு போட்டு தொழில் பண்ணி பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்குது. வேறு வேலை விட்டுறலாமா இல்லை புதிய வேலை தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலவரத்துக்கு சிந்தனைகள் எண்ணுவீங்க. ஆனால் எண்ணினாலும் அதுவும் தாமதமாகும். பழசையும் திருப்திப்படுத்த முடியல, புதுசாக ஒன்று தொடங்கலாம்னாலும் பண்ண முடியல. இந்த ஒரு காலகட்டம் குழப்பமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு நல்லா படிச்சிருக்கிறோம், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம், எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது. திறமை இருந்து நிச்சயமாக அந்த திறமையான தகுந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை அமைஞ்சிருக்காது. அப்படியும் ஒருத்தருக்கு வேலை அமைஞ்சிருந்தால் அந்த வேலையில் பிரச்சனையாக தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா நாளும் தெரிஞ்ச ஒரு ஏமாளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு நிலை. ஏன்னா குரு இருக்கக்கூடிய ஸ்தான பலம் அப்படி வந்து ஒரு அற்புதமான திறமையானவங்க தான் இருப்பீங்க, நல்லவங்களாக தான் இருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஏமாளி, தனுசு ராசிக்காரரை இப்படியும் கூட சொல்லுவாங்க. எல்லாம் வந்து எல்லாருக்கும் நல்லவங்க, நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்க தான். ஆனால் கொடுத்து கடைசியில் 3ஆவது மனுஷன் கூட சொல்லுவாள் அவர் ஏமாளி அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஏமாளிலாம் கிடையாதுங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டு பாவனை பரிதாபத்தை கொண்டு செய்வீங்க. கடைசியில் வந்து அது வாங்கிட்டு போகிறவங்க புத்திசாலியாக வச்சு அவங்க பயன்படுத்தி அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் சில பேருக்கு தடையாகிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையை கசக்கக்கூடிய, ஏன்னா 5ல் வேறு ராகு இருந்தது இல்லையா, திருமண தடைகள். அப்படி மீறி கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள். ராகு எப்படி சூழ்ச்சி, வஞ்சகங்கிறது 5ஆம் இடத்துல ராகு வந்துட்டு உட்காந்துருச்சுன்னா குலத்திலேயே அப்படியே நம்மளுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தையே பாழ்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதே சமயத்தில் அதனுடைய மகிழ்ச்சிங்கிறது அது நாம்பளாம் ஒரு தவறுகள் பண்ண மாட்டோம் பறிபோகிறதுக்கு, ஏதாவது அடுத்தவங்களால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் என்ன ஆக்கும்னா அதாவது அதோடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி அப்படியே உடைச்ச மாதிரி போயிட்டுருக்கும். இந்த சூழ்நிலைகள் பூர்வீகத்துலேயும் பிரச்சனைகள் வந்திருக்கும். பூர்வீக சொத்து இல்லையா, ஒரு இடம் வாங்கி அதுவும் பிரச்சனையாக இருக்குது, இல்லை இடம் வாங்கி விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சில பேர் பார்த்தோன்னா வீடு வாங்கி கூட அந்த வீட்டில் குடியிருக்காமல் கடைசியில் அது கம்மி விலைக்கு விற்றுட்டுங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ சிம்பிளாக இது பண்ணால் அது பண்ணால் அதுவும் ஒன்றும் திருப்தி இல்லைங்கிற மாதிரி இல்லாமல் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 7.5 வருஷ காலகட்டம், 8 வருஷம் ஆச்சு. அதில் இந்த 1.5 வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா, இந்த 1.5 வருஷத்தில் பல துன்பங்கள் பட்டீங்க, கஷ்டங்கள் பட்டீங்க. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி இப்போ ஆகிறது எப்படின்னா உங்களுக்கு வெயிலில் போயிட்டு இருந்தவங்களுக்கு அருமையான ஒரு நிழல் கிடைச்ச மாதிரி, அதாவது ஒரு படகளை தத்தளிச்சுட்டு போயிட்டுருக்கிறவங்க, துடுப்பில்லாத படகளை பயணம் செஞ்சுட்டுருவங்களுக்கு ஒரு துடுப்பு கிடைச்ச மாதிரி ஒரு சப்போர்ட் இந்த 5ல் குரு நிவர்த்தி ஆகும்போது இந்த 4 மாத காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு தொடர்பு, ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் போகக்கூடிய தொடர்பு,
10 பேருடைய பழக்க வழக்கங்கள், யாருக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு பின்னோக்கி வாழ்கிறோம் அப்படிங்கிற உங்கள் மனக்குத்தில் இருந்ததோ அது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் முன்னால் இனிமேல் நல்லா இருக்க போகிறோம், சாதிக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம், வெற்றிங்கிறது நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுத்துருங்க. ஏன்னா குரு 5ல் இருந்துட்டு அவ்வளோ யோகங்க. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பாக்யாதிபதி வீட்டை பார்க்குது. பாக்யாதிபதினா என்ன? சிம்மம் வீட்டை பார்க்குது. பாக்கியம் தான் எல்லாம் கொடுக்குறது. நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் கிடைக்கும். என்ன எதிர்பார்க்குறோமோ அது கண்டிப்பாக அமையும். தீராத பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், வீட்டில் வந்து குடும்பத்தில் யாருக்காவது வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமலும் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். நமக்கு இதுக்கு முன்னால் பட்ட கடன்களுக்கு, தொல்லைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த பாக்கியம் நிம்மதி அடையும். பிரச்சனை என்ன இருக்குது? ஒரு மனிதனுக்கு என்ன வரக்கூடாது? நோய் நொடி வரக்கூடாது. அடுத்தது கடன் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் சிதறி போகக்கூடாது. இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதுதான் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது. அதே சமயம் தனுசு ராசிக்கு, அதாவது 5ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ லாபஸ்தானங்கிறது என்னங்க? உங்களுடைய மனிதனுடைய வரவு சரியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்திலையும் சரியான முறையில் வழியில் கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம துணிவாக, நம்ம தைரியமாக நாம் வந்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இல்லை ஒரு திருமணம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணுறது, இல்லை நமக்கு வந்து ஒரு தேவையான வசதி வாய்ப்புகள், தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா லாபம் இருந்தால் தான், வரவு இருந்தால் தான் நம்ம எதையுமே செலவு பண்ண முடியும். அந்த நிலையை வந்து உங்கள் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடியது. இது வந்து பெரும் ஒரு லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது வெளிநாடு தொடர்பாக இருக்கலாம், இல்லையா நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல உங்களுடைய தொடர்பாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தம் நமக்கு ஏற்கனவே கொடுத்த பணம் வரலாம், இல்லையா நம்ம எல்லாத்தை விட பட்ட கடன் முழுசாக கட்டி வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட இருக்கலாங்க. ஏதோ ஒரு வழியில் நமக்கு லாபம் வந்தால் நல்லது தான். அது எந்த வழியில் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லாத்தோட மெயினாக என்னென்னாங்க, 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குது குரு. உங்கள் ராசிநாதன் 5லிருந்து 9ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப பாக்கியங்க. அதனால தாங்க சொல்கிறது, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 5ல் இருந்துட்டால் அதை விட அந்த ஜாதகரை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பிறந்த ஜாதகத்துலலாம் இப்படி இருந்ததுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவங்க பெரிய ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க, இல்லையா பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஒரு அரசியலாக எல்லா பலம் எப்படி வேணாலும் சொல்லலாம். மொத்தத்தில் அவங்க பெரிய ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. அதுதான் சொல்கிறது. உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் பார்வை உங்கள் ஜென்மத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தோற்றத்திலிருந்து உங்களுடைய மன வலிமை வரைக்கும் உங்களை பார்க்குறவங்க கூட ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்பாங்க. எப்படின்னா, இவர் பெரிய ஆள், இவர் வந்து மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தியினால் 122 நாளும் 2024 ஆரம்பமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு யோகமான ஒரு அமைப்பா. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனை 1 2 கிடையாதுங்க, எல்லாமே பட்டைங்க. சில பேர் பார்த்தோம்னா இது வரைக்குமே அப்படியே அங்கே போனால் நல்லா இருக்குமா, இங்கே போனால் நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு முயற்சிகள் மேலும் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரொம்ப முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, சிந்திச்சுட்டே இருப்பீங்க, யோசிப்பீங்க. ஆனால் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு நேயர்கள், உண்மையிலேயே இந்த காலகட்டம், இந்த 2024 கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு பெரும் மாறுதலாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் கிரக அமைப்புகள் பார்த்தோம்னா சனி பகவான், சரிங்களா. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் குழப்பங்கள் வரும். ஆனால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா சரியாக போயிடும், சரிங்களா. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருக்குது. இது வந்து ஆரம்ப காலம், இந்த 4 மாதம் சொல்கிறேங்க. அப்படின்னா இந்த 10ல் கேது இருந்துட்டால் தொழில் ஸ்தானத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் தெளிவான சிந்தனை எடுத்தீங்கன்னா உங்களை வந்து அது திருப்தியான முறையில் நீங்கள் அதை தொழில் ஸ்தானம் ஏற்படுத்தி ஒரு நன்மைகள் கிடைக்கும். அப்போது இந்த 5ல் இருக்கிற குரு 2024 இந்த 4 மாதமும் உங்களுக்கு அற்புதமான யோகமாக எடுத்து முயற்சிகள் பண்ணுங்க. உங்களுடைய
வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. என்ன நினச்சிங்களோ, கடந்த காலத்தில் எதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் முயற்சிகள் எடுங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன பலன் உங்களுக்கு கோச்சார பலன், உங்களுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் இது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளுக்காக நான் சொன்னேன். நன்மைகள் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், அதை விட உங்களுடைய இந்த குரு பகவான் எந்த நிலையில் இருக்குது, அதாவது யோகாதிபதியா பாதகாதிபதியா, அதே மாதிரி இந்த குரு வக்கரத்தில் பிறக்கும்போது இருந்ததா எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் முழுமையாக கிளியராக தெளிவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்களுடைய முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்துங்க. ஜாதகம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா கூட நான் ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவேன். சரிங்களா? எப்போவுமே கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக கஷ்டமே பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால தாங்க இந்த நவகிரகங்கள் அப்பப்போ மாற்றங்கள் கொடுக்கறது. சரிங்களா? நமக்கு இந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த வக்ர நிவர்த்தி, இந்த 2024 ஆரம்பமே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருப்பதனால கண்டிப்பாக கடினமான முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு வாய்ப்புகளும் கண்டிப்பாக சாதகமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.